அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுன ராசிக்கார அன்பர்களே, நான் என்னன்னு சொல்றது சாமி. என்னுடைய வாழ்க்கையில நான் படாத கஷ்டம் இல்லை சாமி. ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் துன்பம் மட்டுமே அனுபவிக்கிறேன். யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு தெரியல. யாரு நல்லவங்களும் எனக்கு புரியல. எல்லோரும் எனக்கானவங்கள மாதிரி தான் இருக்காங்க. ஆனா திடீர்னு அவங்க செய்யக்கூடிய செயலை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. என்னை ஏமாத்துறாங்களோ இல்ல என்ன என்னைய அவங்களோட தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்களோன்னு பல குழப்பங்களும் கேள்விகளும் எழுது சாமி. இதற்கு தீர்வு இல்லையா அப்படின்னு நான் மனசை போட்டு குழப்பிக்கிறேன். ஆனா எந்த ஒரு மாற்றமும் என்னுடைய மனசுல ஏற்பட மாட்டேங்குது. மாறி மாறி நான் அடுத்தவர்களை நம்பியே ஏமாந்து போறேன். இந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு எப்போதுமே மனசு கேட்குது. ஆனா நான் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு வார்த்தையே இல்லை சாமி. ஏன்டா இந்த மிதுன் ராசியில பிறந்தோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்படுறேன். ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்படுறேன் சாமி. மனசுக்குள்ள 1000 கவலை மனசை போட்டு விதைக்குது. யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. யார் என்னை காப்பாற்றுவாங்கன்னு புரியல. நான் அழுகிறேன் சாமி. தனியா உட்காந்து அழுறேன். என் மனசு கேட்க மாட்டுறது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை மாறையாதா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிராதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன். இதற்கு ஒரு தீர்வு இல்லாத ஒரு மாற்றத்தை நான் தேடினேன். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்வு மாற்றம் என்பது கிடைக்க மாட்டேங்குது. நான் மற்றவங்க கிட்ட எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் சரி, அவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. என்னை ஏளனமா பாக்குறாங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. மற்றவங்க கிட்ட என்னை அவமானமும் படுத்துறாங்க. என் குடும்பத்தார்களுக்கு என்னை பார்க்கறதுக்கு பிடிக்கல சாமி. அவர்கள் அவ்வளவு வெறுக்கிறாங்க என்ன. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன். காலையில வேலைக்கு போனா மாலையில தான் வீட்டுக்கே வருவேன். அவ்வளவு நேரமும் நான் அவங்களுக்காக தான் உழைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு என்னோட அருமை கொஞ்சம் கூட தெரியலையே. இதற்கு நான் என்னதான் பண்றது? மற்றவங்க கிட்ட நான் எவ்வளவு அனுசரிச்சு போனாலும் அவர்கள் என்னை பத்தி ஒரு அளவு கூட, துளி அளவு கூட கவலைப்படுறது இல்லையே. நான் மட்டும்தான் அவங்க மேல அன்பு, பாசம், காதல் எல்லாமே வைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு என் மேல எந்த ஒரு சின்ன ஒரு பாசம் கூட இல்லையே. நான் ஏன் அவங்களுக்காக கஷ்டப்படணும்? என் மனசு என்னென்னமோ யோசிக்குதா சாமி. எனக்கு என்னென்னமோ பண்ணுது. எனக்கு யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே புரியல. இதற்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையான்னு ஒவ்வொரு நாளுமே யோசிச்ச நபர்கள் தான் இந்த மிதுன் ராசிக்கார அன்பர்கள். மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டங்கள் தாங்க நிறைய இருக்கு. இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே தனக்குத்தானே பேசிப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நபர்கள் தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள். மிதுன் ராசியில பிறந்ததே என்ற சாபக்கேடுன்ற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது மட்டும்தாங்க இருந்திருக்கு. தினமும் கண்ணீரோடு வாழக்கூடிய ஒரு நபராகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தான். இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கை எனக்கு மாறும், எப்போது மாறும்னு பல ஆசைகள், பல கேள்விகள் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கலாம். அந்த கேள்விகள், அந்த பதில்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விதமா உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுதுங்க. இதுநாள் வரைக்கும் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள்னு அனைத்திற்குமான முடிவு என்பது இருக்க போகுது. இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத மாற்றத்தை சந்திக்க போறீங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த தெய்வத்தினுடைய ஆசையின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கை நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் அமைச்சு கொடுக்கும் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம இப்போ தெளிவா பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுடைய சார்ந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். மிதுன ராசிக்கார அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவின் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஸ்தானத்தினால உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது. முக்கியமா பணம், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப நலன்கள்ல மிகப்பெரிய ஆதரவு என்பது இருக்கும் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான கவலைகள், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு என்பது அதிகரிக்க போகுது. முந்தி நீங்க பணத்துக்காக ஒவ்வொரு இடமும் தேடி அலைஞ்சிருப்பீங்க. ஒரு ரூபாய் உங்களுடைய வாழ்க்கையில வேணும்னா கூட, ஒரு ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய் வேணும்னா கூட அதை நீங்க 4 பேர்கிட்ட கேட்க வேண்டிய நிலைமை. ஏன்னா காரணம் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை அந்த அளவுக்கு கேவலமா ஏளனமா வச்சுட்டாங்க. நீங்களும் மாறி மாறி அவங்க கிட்ட எப்படியாவது உதவி கேட்டு எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தா ஆனா எந்த ஒரு மாற்றமும் கிடைக்க முடியும். தினமும் இப்படிப்பட்ட விஷயங்கள்னாலேயே மனசுக்குள்ள 1000 கவலைகளை வச்சு வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையில பணவரவு என்பது அதிகரிக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகள் என்பது கிடைக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒவ்வொரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கையில் தீரப்போகுதுங்க. முக்கியமா சொல்ல போனா பிள்ளைகள் உங்களை மதிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. நான் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க என்ன விரோதி மாதிரியும் எதிரி மாதிரியும் பாக்குறாங்க. அவங்களுக்காக தான் நான் செய்ய பாக்குறேன். அவங்க
தப்பான பாதையில போயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சு வருத்தப்படுறேன். ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்களே அப்படின்னு இந்த மிதுன ராசிக்காரருடைய மனசுல அவ்வளோ கஷ்டம் இருக்குது பிள்ளைகள் நினைச்சு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை இனி கேட்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா படிப்பு இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியான ஒரு பாதையில செல்ல ஆரம்பிப்பாங்க. அடுத்தவர்களை டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, நான் என்னால் முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையை சுயேட்சை ஒரு விஷயத்தை எடுத்து சுய தன்னம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அவங்க அது பண்றாங்க, இவங்க இது பண்றாங்கன்னு பல ஆசைகள்னால உங்களுடைய பிள்ளைகள் உங்ககிட்ட பைக் வேணும், ஃபோன் வேணும், கார் வேணும்னு நிறைய விஷயங்களை கேட்டிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே இனி எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சம்பாரிச்சு வாங்கிக்கிறேன் தன்னம்பிக்கை இருக்கிற அளவுக்கு அவர்களுடைய குணம் என்பது மாற ஆரம்பிக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது இப்போது நீங்க போகுதுங்க. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் அப்படின்றது ஒரு நல்ல ஏற்ற காலமாக இப்போது அமையுது. அதுவும் குருவினுடைய பார்வையில் இருப்பதால இந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா சொத்து பணம் இது மட்டும் மாறுதல் இல்லைங்க, இதோடு சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புது மாற்றங்கள் என்பது ஏற்படும். முக்கியமா சொல்லணும்னா நீங்க தொழிலையும் சரி இல்ல வியாபாரத்திலையும் சரி ரொம்ப பின்னடைவுல இருந்திருக்கலாம், இல்ல யாரையாச்சும் நம்பி ஏமாந்துருக்கலாம், சில பண பிரச்சனைகள்னால பண பட்டுவாடனால நீங்க பணத்தை தேடி அலைஞ்சிருக்கலாம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சிக்கிருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க மாற்றத்தை சந்திப்பீங்க. கடனா வாங்கியிருந்த பணமா இருக்கலாம், இல்ல ஏமாத்தப்பட்ட பணத்தினால, அதாவது உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின பணத்தினால அதை எப்படியாச்சும் திருப்பி வாங்கணும்னு நீங்க பல விஷயங்களை முயற்சி பண்ணிக்கலாம். ஆனா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முழு முதல் மாற்றங்களும் முழு முதல் நல்லதையும் பார்ப்பாங்க. முக்கியமா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லையும் ஒரு நன்மையிலையும் நல்லதையும் இருக்க போகுதுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. உங்களுடைய திறமைகளை அதிகரிச்சு கொள்ளக்கூடிய நேரமாகவும் இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும், திறமையை வளர்த்து எல்லார் முன்பும் நம்மளுடைய திறமையை காமிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா பல விஷயங்கள் பயத்துல பல விஷயங்கள் செய்யலாமா வேணாமான்ற ஒரு சில கேள்விகள்னால செய்யாமலே விட்டுருவாங்க. அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா நீங்க இனி வரக்கூடிய வருஷங்கள்ல ஒரு விஷயத்தையும் செய்வது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில முழு முதல் மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சந்திக்க முடியும். எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே மிகப்பெரிய மாறுதலை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். தோல்விகள் இல்லாத ஒரு மாற்றத்தை இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில சந்திப்பாங்க. நண்பர்களிடமிருந்து மதிப்பு உயர்வு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். காதலன் காதலிக்கான அந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். முக்கியமா நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அன்பு பாசத்துக்காக தவிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அது எல்லாம் தானாக உங்களை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் காணாத ஒரு வாழ்க்கை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். சரி, இப்போது மிதுன ராசினுடைய நட்சத்திர பலங்களை பத்தி பார்ப்போமா? திருவாதிரை. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா தடப்பட்டு இருந்த விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்கும். அந்த தடப்பட்ட விஷயத்தை நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும். உங்களுக்கு புதிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். உதவியே இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்வாங்க. நீங்க நண்பர்களாக நினைச்சவங்க, ரொம்ப நெருக்கமாக நினைச்சவங்களாம் உதவிக்கு வர மாட்டாங்க. புதுசாக தான் உங்களுடைய உதவி என்பது கிடைக்கும். தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்தை நீங்கள் ஈட்ட ஆரம்பிப்பீங்க. பயணங்கள் என்பது இந்த காலநிலைகளில் இந்த திருவாதி நட்சத்திர காலம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை இருக்கிறதுங்க. நீங்கள் வெளியிடங்களுக்கு போகிறீங்க, சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற போது கொஞ்சம் கவனமாக பைக் கார் எதுனாலும் சரிங்க, கொஞ்சம் கவனமாக போகிறது சிறந்ததாக இருக்கும். புனர்பூசண நட்சத்திரக்கார அன்பர்களே, 1, 2, 3 பாதம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் தேவையில்லாத குழப்பங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு முழு மாறுதலை உங்களுடைய வாழ்க்கை அமைச்சுப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை என்பது மேம்பட ஆரம்பிக்கும். நீங்கள் கல்வி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முழு முதல் முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்குமே இருந்த அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய் உபாதைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நீங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில இது வரைக்குமே நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி மனசுக்குள்ள உங்களை நீங்களே காயப்படுத்திப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களும் மாறப்போகுது. இல்லை நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் இனிதான் நடக்கவே போகுது. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார அன்பர்களே, 3, 4ஆம் பாதம். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும். சொத்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாறுதலை நீங்க சந்திப்பீங்க. அது மட்டும் இல்ல, பழைய நண்பர்களை மறுபடியும் சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். நீங்க ரொம்ப நாட்களாக வச்சிருந்த அந்த சில முக்கியமான விஷயங்களை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க உங்களுடைய நண்பர்களிடம் உறவினர்களிடம் கொடுக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும். உங்களை யாரெல்லாம் இதுவரைக்கும் அவமானப்படுத்தினாங்களோ இல்ல அசிங்கப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நீங்க உங்களுடைய மனசையும் உங்களுடைய தைரியத்தையும் வச்சு மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் சந்திக்கக்கூடிய ஒன்றாக அமையும். இதற்கு முன்பு நீங்க தோற்ற அவ்வளவு விஷயங்கள் இருந்தும் தோல்விகள் இல்லாத ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. கண் முன்னாடி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அந்த கஷ்டங்களை தீர்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்க போகுது. அதனால் பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாங்க. இந்த ஒரு நாள் இந்த மிதுன ராசினுடைய மிகவும் மாற்றத்துக்கான ஒரு நாளாக அமையும். நம்பிக்கோட்டுருங்க, எவ்வித கவலையும் வேண்டாம்.
உங்களுடைய வாழ்க்கை மாறும், மாறப்போகுது. அந்த தெய்வத்தினுடைய பிள்ளையாவே நீங்கள் மாறப்போறீங்க. ஆசைப்பட்ட விஷயம் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வார்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.